நம்மள எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18/12/2025 நமக்கு ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கார்வோனியா ப்ளஸ்னுடைய குழுக்கள். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து நேற்றே என்ன சொன்னோம்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த கார்வோனியா ப்ளஸுக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு சில நம்பர்களை பார்க்கும்போது நமக்கு அது மாதிரி தான் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 2 ட்ராவுமே வித்தியாசமான நம்பர்கள் முயற்சி பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஆடுறதுக்கான சான்சஸும் இந்த வாரம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 923 ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து 503ங்கிறது நமக்கு 502ங்கிறது நமக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு. 602ங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது. அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நம்பரு 2-6-2ன்னு கொடுத்தாங்க. அதுக்கு முதல் வாரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவும் 9-2-9 கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரியே கொஞ்சம் முன்னுக்கு முன் முரண்பாடான நிறைய விஷயங்கள் இந்த ட்ராவில் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இருக்குதான்னு பாருங்கள். எனக்கும் ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிசி நம்ம நேற்றே சொன்னோம் இல்லையா, பிசியில் வந்து 66 அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, நம்ம 3 மணி வீடியோ போடும்போது நம்ம என்ன சொன்னோம்னா 66க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வருதா அப்படிங்கிறதே பாருங்கன்னா அதற்கான பேஸுகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேற்று போன வாரமே 6ஆம் நம்பர் வச்சு ஆடிட்டாங்க இல்லையா. நமக்கு தொடர்ந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 900 இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். இந்த ஓல்டு ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் 772 கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் வந்து 584, அடுத்து வந்து 453, 954, 952. இதில் வந்து 929, 929 2ஆம் நம்பர் திரும்ப வந்து வச்சுங்களா. அது மாதிரி 6ஆம் நம்பர் எடுத்து நம்ம 2 டைம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த கணக்கில் தான் நம்ம பிசிஏ பொறுத்த வரைக்கும் 66 கூட நமக்கு மேட்ச் ஆகலாம். ஏன்னா 0 காரு 2 காருங்கிற நம்பர் நம்ம கணக்கில் வர மாதிரி தெரிஞ்சது. அதனால் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 502 இல்லையா, இப்போ 0 காருன்னு மேட்ச் ஆகலாம், 2ஆம் நம்பர் காரணமும் மேட்ச் ஆகுது. இது மாதிரி வருதான்னு பாருங்கள். இதுதான் வரப்போது நம்ம கண்டிப்பாக சொல்லணும். பட் இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம்ங்கிற கணக்கில் கொண்டு வரோம். இருக்கான்னு பாருங்கள். சரியா, அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப பெஸ்ட்டாகவே கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் எதை பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் நம்ம தான் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் நமக்கு எதுக்காக சொல்கிறேன்னா பொதுவாக வந்து எல்லா ஜோதிடர் வந்து பொதுவான ராசி பலனை கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாமல் நம்ம வந்து ஒவ்வொரு பாதத்துக்கும், அதாவது இப்போ ஒரு ராசி மேசம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேசம் ராசினா மேசத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு 3 விதமான நட்சத்திரம் இருக்கும். இந்த 3 விதமான நட்சத்திரம் பரணியில் இப்போ கார்த்திகையில் வந்து ஒரு நட்சத்திரமும் மற்றத்துலலாம் பார்த்தீங்கன்னா 4 நட்சத்திரம் இருக்கும். மொத்தமாக 9 பாதம் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 4 பாதங்கிற அடிப்படையில் தான் வேத ஜோதிடத்தில் இருக்கும். இந்த 4 பாதத்தில் வந்து 2 பாதம் 2 நட்சத்திரத்துடைய பாதம் வந்து மேசராசிக்குள்ளே வரும். அடுத்து வந்து கார்த்திகைங்கிற ஒரு பாதம் மட்டும்தான் மேசராசிக்குள்ளே வரும். அடுத்தது 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்லாம் வந்து நமக்கு அடுத்தது ரிஷப ராசிக்குள்ளே போயிடும், ரிஷபத்துக்குள்ளே போயிடும். சரி, அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் வரணும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. அதனால தான் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து 19 வெறும் ராசி பலன் மட்டும் கொடுத்துருக்குறாங்கன்னா நம்ம அப்படி கிடையாது. ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பிரித்து சொல்கிறோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம சூப்பராகவே கொடுத்துட்ருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு இந்த மாதம் நமக்கு வரவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி வந்து நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து பெண்டிங் நம்பரை தான் ஆடினாங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து ஏ போல் ஆடினாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கிட்டத்தட்ட எத்தனை நாளில் பெண்டிங்னா ஒரு 15-16 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. 12 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. அதை எடுத்திருந்தாங்க. 12 நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 0 எடுத்துங்க. 0 பி போல் எடுத்திங்கன்னா ஒரு 26 நாளாக இருந்துச்சு. 26 நாளைக்கு மேலே அதுவும் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. அதையும் எடுத்து ஆடினாங்க இல்லையா. அப்போ அது மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி 2 நம்பருமே அழகான பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 58 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி ஆடலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 40 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. பாருங்கள், 1ஆம் நம்பர் வந்து நமக்கு ஏ போல் 4, பி போல் 8, சி போல் 57 நாளாக பெண்டிங். 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல் 6, பி போல் 7, சி போல் 0. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போல் 7, பி போல் 18, சி 13, சி போல் 18. இது 2 போலுமே பெண்டிங் நம்பர். அடுத்து வந்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போல் 1, பி போல் 4, சி போல் 1 தான். அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போல் 0, பி போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15, சி போல் ஒரு 5. நமக்கு ஏற்கனவே வந்து 2 போர்டு பெண்டிங்கில் இருந்துச்சு 5ஆம் நம்பர், அதை இன்றைக்கி எடுத்துட்டாங்க. அவ்வளோக்கு மேட்ச் ஆகிருச்சு. அடுத்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போல் 3, பி போல் 6, சி போல் 4. அடுத்து வந்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போல் 18, பி போல் 40, சி போல் 20. 2 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. மேபி நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன். ஏன்னா நமக்கு நேற்றே நம்ம என்ன சொன்னோம்னா பி போர்டில் 0 வரணும்னு சொல்லியிருந்தோம். அது மேட்ச் ஆகிருக்கு.
நேற்று கொடுத்தது நம்ம பிபிஎம் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து தான் கொடுத்தோம். அது நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. அது மாதிரி தான் இந்த ட்ராவலையும் 7 நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏபிளில் 9, பிபோலில் 3, சிபோலில் 19. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏபிளில் வந்து 5, பிபோலில் 1, சிபோலில் 8. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 அதே தான். ஏபோலில் மட்டும் ஒரு 8, பிபோலில் 0 அன்றைக்கி வந்துருச்சு. 26 நாளைக்கு மேலே பெண்டிங் வச்சு எடுத்துட்டாங்க. அடுத்து சிபோலில் வந்து நமக்கு 9 நாளாக பெண்டிங். ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஏபோர்டு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். ஏபோர்டில் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வரலாம். எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி 2ஆம் நம்பர் இருந்த எடுத்துங்க. எனக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் இருக்குது. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 9ஆம் நம்பர் ஏன் கொடுக்குறீங்க? அதை வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம நாளைக்கு அவங்க கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பட் என்ன பண்ணுறது, அந்த நம்பர் வந்து ஒன்று பேட்டர்னில் மேட்ச் ஆனாக்கா பேட்டர்ன்லாம் மேட்ச் ஆகுது, அப்படி இல்லைனா கணக்கில் மேட்ச் ஆகுது. ஏதாவது உள்ள மாறி மேட்ச் ஆகிட்டே தான் இருக்குது. பாப்பா எப்படி வருது. சரியா, அடுத்து நமக்கு 9 இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 736, 364, 473, 376, 647, 763, அதே மாதிரி 346, 634, 476, 346ங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இதில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே வந்து விழுகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இங்கே வந்து 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர்லாம் டபுள்ஸுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் கூட கொடுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் வந்து நமக்கு நேற்று எப்படி 2ஆம் நம்பருக்கான சிபோலில் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு, அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு சிபோல்லே 4ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு சில நம்பர்களை காமிக்குது. பட் இருக்குதான்றதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரிங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 73, 36, 64, 73, 47, அதே போல் 76, 77, 63, 34, 47, 64, 43, அடுத்தது வந்து 37, 73 இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரும் எனக்கு இதுக்குள்ளே தான் இருக்குது. சரியா, இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன ஆடினாங்க, ரொம்ப சிம்பிளாக 5, 0, 2ன்னு அடித்தாங்க இல்லையா. இதுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும். ரொம்ப சிம்பிளுங்க. என்னென்னா 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும், மேட்ச் ஆகும். அடுத்து 0க்கு 7ஆம் நம்பர் வருமானம் கண்டிப்பாக அதுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். 7ஆம் நம்பருக்கு நீங்கள் சொல்லவே வேணாம், 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். இல்லை டேரெக்டான பவர் அப்படி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடினா கூட 7ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நாளைக்கு. எப்படின்னா 5க்கு 7, 0க்கு 7, 2க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம். அடுத்து 3ஆம் நம்பர் அதே கணக்கு தான். 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் வந்துடும், 0 வந்தால் 3ஆம் நம்பர் வந்துடும், 2ஆம் நம்பருக்கும் இப்போ வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்கலாம். 2ஆம் நம்பரை விட 2ஆம் நம்பர் கூட நமக்கு அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னா, 0க்கு 3 அதே மாதிரி 5க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 0, 5 ஒரே மாதிரியான நம்பர் தானே. அப்போ அதுக்கான வாய்ப்புகளில் 3ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் 0க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் எடுத்துங்க, வாய்ப்பு இருக்குது. அடுத்து 6ஆம் நம்பர் அதே கோப்பு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா 5க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம், 0க்கு 6, 2க்கு 6 புரியுதுங்க. நமக்கு 66 எப்படி வருது பார்த்தீங்கன்னா, 0க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும், 6க்கு 2க்கு 6. 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருங்கிறது என்றைக்குமே எவர் கிரீன் நம்பருங்க, சூப்பராக வரும். 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 0க்கு 6ஆம் நம்பர் என்றைக்குமே பெஸ்ட்டு. அது நீங்கள் 100 வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்டாலும் அதுதான். 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரு, அதே மாதிரி 0க்கு 6ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கலாம். அதே மாதிரி 4 நம்பரு, இது 5க்கு 4, 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வருமானா மேபி வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம். 0க்கு 4 ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், 2க்கு 4 சூப்பராக மேட்ச் ஆகும். சரியா, ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா, 5க்கு 7, 0க்கு 7, 2க்கு 7. அடுத்து நமக்கு 5க்கு 3, 0க்கு 3, 2க்கு 3. அடுத்து 5க்கு 6, 0க்கு 6, 2க்கு 6. அடுத்து நமக்கு 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர், 0க்கு 4 நம்பர், 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர். இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக.